அன்புள்ள ரவி ஜி டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு திருக்குறளை நாம் பார்க்கலாம். திருக்குறள் படித்தாலே மனம் நன்றாக இருக்கும், உடல் நன்றாக இருக்கும். அனைவரும் வீட்டில் ஒரு திருக்குறள் புத்தகம் வைத்திருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். முதலில் நாம் கடவுள் வாழ்த்தினை பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் கடவுளை நம்ப வேண்டும். நமக்கு மேற்பட்டு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி நம்மை ஆட்டி படைக்கிறது. ஆகவே நாம் இறை வழிபாட்டில் மனதினை செலுத்த வேண்டும். நமக்கு மேற்பட்டு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியினை நாம் வணங்கினால்தான் நன்மை பெறுவோம், உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருக்குறள் படித்தாலே நம்முடைய உடல், மனம், புத்தி அனைத்தும் நன்றாக இருக்கும். ஒழுக்க நெறியில் இருக்கலாம், தர்மம் நெறியில் இருக்கலாம். வாழ்க்கையில் நீதி, நேர்மை, நியாயம் அனைத்தும் கிடைக்கும். பெண்களுக்கு அடக்கம், ஒடுக்கம், நடுக்கம் அனைத்தும் வந்துவிடும். இல்லறத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக கூறுகிறார். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆகவே முதலில் நாம் கடவுள் வாழ்த்தாக பகவானை பற்றி பார்த்துள்ளோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டுள்ளது. நமக்கு மேற்பட்டு ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். தினமும் இறை வழிபாடு செய்தால் நாம் மன அமைதி பெறலாம். மன அமைதி 3 வழிகளில் கிடைக்கிறது. கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வது, சேவை செய்வது, நல்ல புத்தகங்களை படிப்பது. ஆகவே அன்பர்கள் அனைவரும் திருக்குறளை கேட்டு இன்புறுமாறு வேண்டுகிறோம். வீட்டில் திருக்குறளை வைத்து பழகுங்கள். இல்லாவிட்டால் ஒரு திருக்குறள் புத்தகத்தினை வாங்கி வீட்டில் வைத்து விடுங்கள். தினமும் ஒரு குறளையாவது படியுங்கள். உங்களுடைய நோய் நொடிகள் அனைத்தும் தீரும். சகல பிரச்சனைகளும் வெற்றி பெறும். குழந்தைகள் நன்றாக படிப்பர். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். திருவள்ளுவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.